Hi friends, இப்போ நீங்க பார்க்க போறது வந்து ஒரு vlog வீடியோ தான். ஈவினிங் டைமா நான் இந்த vlog வீடியோ எடுத்துட்டு இருக்கேங்க. சோ நம்மள ரெஃப்ரெஷிங் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் காபி போட்டு குடிச்சுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு காபி போட்டுட்டு இருக்கேன். காபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து இந்த vlog கண்டினியூ பண்றேன். ஆக்சுவலா வந்து இது ஒரு டீப் க்ளீனிங் வீடியோ அப்படினே வெச்சுக்கலாம். கவுண்டர் டாப் டீப் க்ளீனிங். ஃபர்ஸ்ட் நான் காபி குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ தண்ணி பிடிச்சி வச்சுட்டு கார்டனுக்கு வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையும் ஊற்றிட்டு போயிடலாம் அப்படின்னுக்கு செடிகளுக்கு தண்ணி ஊற்ற வந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கணும். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு எல்லோ ரோஸ் வாங்கிட்டு வந்தேன். அது கிளை விடாமல் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ப்ரூன் பண்ண பிறகு கிளை விட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு காமிச்சிருந்தேன். அந்த ரோஸ் தான் இது. இப்போ ஃபஸ்ட்டு மொட்டு வச்சுருக்கு. வாங்கிட்டு வந்த பிறகு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பார்ப்போம். இது வளர்ந்து வந்த பிறகு மறுபடியும் கிளவிட்டு பிரான்ச்சஸ் வளர்ந்ததுன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஃபர்டிலைசர் எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாமே ஹோம் பேஸ்டு ஃபர்டிலைசர்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். ப்ளஸ் எப்சம் சால்ட் மட்டும் நான் ஆன்லைனில் வாங்கி கொடுத்துட்ருக்கேங்க. அதுக்கப்புறம் எல்லா செடிகளுக்கும் இதே மாதிரியே தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இது வந்து பன்னீர் ரோஸு. இதுவும் இப்போ தான் ஃபஸ்ட்டு மொட்டு வைக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக நீளமாக வளர்ந்து மொட்டு வச்சுருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம நித்திய கல்யாணி ப்ரூன் பண்ணி இப்போ வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வெத்தலை எல்லாத்துக்குமே வந்து எல்லா செடிகளுக்கும் ஈவினிங் டைம் வாட்டர் விட்டுக்கிறேன். அதே மாதிரி செடிகளுக்கு வந்து மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் வாட்டர் விடுங்க. அதுவும் வெயில் தாழ பிறகு வாட்டர் விடுங்க. செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்ட பிறகு நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தேன் நைட்டுக்கு எதுவும் டிஃபன் செய்யணுமான்னு ரைஸ் இருந்தது. ஸோ அதனால் அதவே வச்சுக்கலாம், வேணும்னா தோசை ஊற்றிக்கலான்னு விட்டாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் குருமா பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து செப்பரேட்டாகவே உங்களுக்கு போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. நான் என் கார்ட்லேயும் கொடுக்குறேங்க. இப்போ 2 பாத்திரத்துலேயும் காலிஃப்ளவர் குருமா இருக்குது. அதை சூடு பண்ணி மாற்றி வைக்கணும். கொஞ்சம் காலிஃப்ளவர் சில்லியும் இருக்குது. அதையும் வந்து குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கணும். இப்போ ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம கவுண்டர் டாப்பும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ப்ளஸ் நம்ம அடுப்பு வந்து மார்னிங் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லியெல்லாம் போட்டதுனால ஆயில் ஸ்பில் ஆகி கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது. ஸோ அதையும் க்ளீன் பண்ணணும். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா 2 பாத்திரத்தில் இருக்க குழம்ப வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ ஒரே பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பண்ணி முடிச்சுட்டு அந்த சில்லியும் பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு இப்போ கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நான் ஓல்டு வீடியோஸில் சொல்லியிருப்பேன். லைசாலு, அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர், அப்புறம் வினிகர் எல்லாம் கலந்து இதை பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதை தான் நான் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ வந்து எண்ணெய் பிஸ்கெல்லாம் இருக்காது. சைட் பை சைடில் இருக்கிற டைல்ஸையும் வந்து இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். வைப் பண்ணி எடுத்துட்டு பால் காய்ச்சி வச்சுருந்ததை வேறு பாத்திரத்தில் மாற்றி அதையும் விளக்க போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட சாப்பாடு, குழம்பு, ரசம் எல்லாத்தையுமே வந்து ஓரமாக வச்சு செட்டில் பண்ணிடலாம். செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி வேலையை பார்க்கலாங்க. கவுண்டர் டாப் க்ளீனிங் முடிச்சுட்டு நேராக விளக்க வந்தாச்சு. ஆக்சுவலாக மத்தியானம் வரைக்கும் விளக்கிட்டேன். மத்தியானத்துக்கு மேலே பாத்திரங்கள் விழுந்தது இது. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஈவினிங் டீ போட்டது, காஃபி போட்டது எல்லாம் நிறைஞ்சு போச்சு. இதை விளக்கி எடுத்துட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். இப்போ விளக்கி எடுத்தாச்சு. சிங்கையும் லைட்டாக கழுவி விட்டேன். அப்புறம் அடுப்பையும் கழுவணும் இல்லையா, அதனால் அடுப்பை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். ப்ளஸ் வந்து அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸையும் ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து அடுப்பை ஃபுல்லாக வைப் பண்ணி எடுக்க போகிறேன். கொஞ்சம் நல்லாவே அழுத்தி நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு மேலே இருக்கிற ஸ்டாண்டெல்லாம் வந்து நான் சிங்கில் போட்டுட்டு அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தையும் நல்லா ஒரு அலசிட்டு மறுபடியும் ஒருக்கா வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ காட்டன் கிளாத் வச்சு நீட்டாக ஈரத்தை எல்லாம் தொடச்சி எடுத்துடுறேங்க. இப்போ தொடச்சி முடிச்சுட்டு நான் அடுப்பை தூக்கி கீழே வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் அடுப்புக்கு கீழே இருக்கிற சைடு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த டைல்ஸையும் வந்து நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் பிஸ்காக இருக்குது, அதனால் ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். நான் ஒரு ஸ்க்ரப் எடுத்து அதில் விம் லிக்விட் ஊற்றி ஃபுல்லாக தேய்ச்சிக்கிறேங்க. நல்லா எட்ஜஸ் ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி தேய்ச்சிக்கலாம். அதே மாதிரி பின்னாடி இருக்கிற டைல்ஸையும் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இப்போ ஃபுல்லாக தேய்ச்ச பிறகு நான் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக அந்த கவுண்டர் டாப்பையும் அடுப்புக்கு கீழே இருந்ததையும் அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருந்த டைல்ஸையும் ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ வாஷ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அடுப்புலேருந்து கழட்டினா அந்த ஸ்டாண்டு எல்லாத்தையுமே நம்ம ஷோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு
அதுக்கப்புறம் கையோடு என்ன பண்ணிடுறோன்னா சிங்கையும் ஃபுல்லாக கழுவி விட்டுற போகிறோம். நம்ம யூஸ் பண்ண சோப்பு, ஸ்க்ரப்பரு அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை விளக்கி முடித்தோடனே இதே மாதிரியே கழுவி வச்சுருங்க. கழுவி வச்சுட்டா தான் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எல்லா ஸ்க்ரப்பையும், கம்பி மஞ்சி எல்லாத்தையுமே நான் வந்து கழுவி எடுத்துக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டு கையோடு வந்து எல்லாத்தையும் அந்த இடத்துல செட்டில் பண்ணிடுறேன். எல்லாம் க்ளீனிங் முடித்த பிறகு அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து தண்ணி வடிகிறதுக்காக தனியாக வச்சுட்டேன். நம்ம டைல்ஸை எல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணியாச்சு. அந்தந்த இடத்துல அந்தந்த பொருளை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அடுப்பு பக்கத்தில் வைக்கிற டூல்ஸு, உப்பு ஜாடி, உருளி எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு அப்புறம் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக அந்த கவுண்டர் டாப் வியூவை காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம குழந்தைங்களையும் சாப்பிட வச்சுட்டு படுக்க போயாச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி செடிகளை போய் ஒரு பார்வை பார்க்கலான்னு போனேன். அப்போ துளுக்கமணியில் ஒரு மொட்டு ஃபஸ்ட்டு மொட்டு வச்சுருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மாடியிலே உட்காந்து வானத்தை பார்த்துட்டு இருந்தேன். வானத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் தான் தெரிஞ்சது. அதையும் பார்த்துட்டு அப்புறம் போய் படுத்து தூங்கியாச்சு.